Welcome to Shubasworld. என்னென்ன பேக் பண்ணிக்கணும், ஸோ என்ன லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது, அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா விஷயமும் நான் என்னோட ப்ரெக்னன்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் மட்டும்தான். ஓகே, ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பேக் பண்ணிக்கணும்? ப்ரெக்னன்சியில் இதுக்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இட் கேன் மேக் சச் அ பிக் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் உண்மையிலேயே ஒரு எமர்ஜென்சி இல்லை நீங்கள் சிக்காயிட்டீங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அதை எவ்வளவோ பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க அண்ட் இதை வந்து கண்டிப்பாக இந்த செக்லிஸ்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ட்ராவல் பண்ணும்போது இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஆக்சுவலி நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்டி எவ்வளோ அலவுட், என்ன மெஷர்மெண்ட்க்கு அலவுடுன்னு பார்த்த உடனே ரெண்டாவது விஷயம் வந்து லிஸ்ட் போடுறது தான். லிஸ்ட் எழுதிட்டு அந்த பெட்டியில எடுத்து வைக்க எதை வந்து நம்ம எடுத்து வைக்கலையோ அதை வந்து அது மட்டும் சர்க்கிள் பண்ணிக்குவேன். ஸோ அந்த சர்க்கிள்ஸ் மட்டும் இன்னும் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ லாஸ்ட் மினிட்ல வைக்கிற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, செல்ஃபோன், சார்ஜர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து சர்க்கிள் பண்ணி இருக்கும் இன்னும் எடுத்து வைக்கலன்னு. அதை வந்து கிளம்புறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த சர்க்கிளில் இருக்கிறதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சிருவாங்க அதுதானே. அப்படிதான் நான் பேக் பண்ணுறது. இந்த ஆர்கனைஸ்டாக இருக்கிறது பேக் பண்ணும்போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூரம் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ட்ராவல், நான் இங்கே டொரண்டோலேருந்து இந்தியா வரேன் அப்படின்னாலாம் வந்து இந்த லிஸ்ட் போடுறதுங்கிறது வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டீங்கன்னா நான் இப்போ லிஸ்ட்டை ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து உங்களோட ட்ராவல் ஹெல்த் கிட். ஸோ உங்கள் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய கிட், அதில் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நம்பர் 1, உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன், விச் மீன்ஸ் நீங்கள் டெய்லி பேசிஸில் எவ்ரிடே என்னென்ன மெடிசன் ஆர் விட்டமின்ஸ் ஆர் மல்டிவிட்டமின்ஸ் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ எவ்ரி சிங்கிள் டே, அது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரீநேட்டல் மல்டிவிட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், அந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற அந்த ப்ரெக்னன்சிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள். பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னா என்ன? உங்களுக்கு ஒரு காயம் பட்டுருச்சு, இல்லை ஒரு ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஒரு பூச்சிக்கடி, இல்லை ஒரு செவந்திருக்கு, இல்லை காயம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு கட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான கேர் தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் என்னென்ன இருக்கணும்னா, பேண்டேட், ட்வீசர்ஸ், ஆன்டிசெப்டிக் க்ரீம். ஏதாவது ஒரு காயம் பட்டுருச்சு, ஒரு கட் அப்படின்னா அந்த ஆன்டிசெப்டிக் க்ரீம் போட்டு நீங்கள் அது மேலே பேண்டேட் போடுவீங்க இல்லையா. 1% ஹைட்ரோகார்டிசான் க்ரீம் அப்படின்னு சொல்லி இங்கே விற்கிறாங்க. அது பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு சூடு பட்டுருச்சு, இல்லை ஒரு பூச்சிக்கடி, இல்லை ஒரு தடிப்பு மாதிரி இருக்குது ஸ்கின்ல, அது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்கின் இரிட்டேஷன், இந்த மைனர் ஸ்கின் இன்ஜுரி இல்லை இரிட்டேஷன் இருக்கும்போது இந்த க்ரீம் போடலாம். ஸோ அது வந்து லோக்கலாக உங்களுக்கு அது வேறு பேருங்களில் கிடைக்கலாம். பட் அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து 1% ஹைட்ரோகார்டிசான் க்ரீம். அப்புறம் தெர்மோமீட்டர் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு. ஃபீவருக்கான மெடிகேஷன், ஸோ நீங்கள் யூஸ்வலாக என்ன எடுத்துக்குவீங்களோ, பேராசிட்டமால் இல்லை ஐபுப்ரோஃபென், நீங்கள் ஃபீவருக்கு எப்போவும் யூஸ்வலாக எது எடுத்துப்பீங்களோ அந்த மெடிசன். ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட், ஆன்டிபயோட்டிக் க்ரீம் எல்லாம் ஆயின்மெண்ட். ஆன்டிஹிஸ்டமைன்ஸ்னு சொல்லுவாங்க. அலர்ஜி இருந்ததுன்னா அந்த அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து. அதுவெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மெடிசன்ஸ்ன்னு, இந்த ஓவர் த கவுண்டர் மெடிசன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபீவருக்கானது, இல்லை வாமிட்டிங், இல்லை டயரியா, இல்லை லாக்ஸேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ரெக்னன்சி சேஃபா அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். ட்ராவல் பண்ணும்போது டயரியா, அதாவது லூஸ் மோஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன். சில பேர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து
ரெகுலரா மோஷன் போக முடியாது, இல்ல கான்ஸ்டிபேஷன் வந்துரும் எனக்கு டிராவல் பண்ணாலே அப்படின்ற டைப் நீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரெக்னன்சி சேஃப் லாக்ஸேட்டிவ்ஸும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெக்னன்சில உங்களுக்கு ஹெமராய்டு ப்ராப்ளம், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஹெமராய்டு க்ரீம் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருக்கும்போது நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா, ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த சாஷெட், அது பேக்கெட்ஸ் மாதிரி கிடைக்கும், அது தண்ணியில கலந்து குடிக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து டயாபெட்டிக் இல்ல உங்களுக்கு வந்து நீடில்ஸ், சிரிஞ்ச் இல்லைன்னா லிக்விட் ட்ராப்ஸ் ஆர் மெடிசன்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சில ஏர்லைன்ஸ்ல, சில ஃப்ளைட்ஸ்ல, சில டெஸ்டினேஷன்ஸ்ல வந்து பிரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும், அதை அலோவ் பண்ண மாட்டாங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம. ஸோ நீடில்ஸ் இல்ல சிரிஞ்ச் இல்லைன்னா லிக்விட் டிராப்ஸ் இல்ல வயல்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா உங்க டாக்டர் எழுதி கொடுத்த அந்த மருந்து சீட்டு இருக்குல்ல, பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா, அதையும் சேர்த்து பேக் பண்ணிக்கோங்க, அந்த நீடில்ஸ் சிரிஞ்ச் அதோட. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என் மைண்டுக்கு வந்த விஷயங்கள். நான் இதில் ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோவுக்கு கீழே. ஸோ பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ லிஸ்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்டை சேஃபாக வச்சுட்டு நீங்கள் எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னா இதெல்லாம் பேக் பண்ணிக்க மறக்காதீங்க. எல்லா ஐட்டம்ஸும் சொல்லணுங்கிறதுக்காக மேக் பண்ண லிஸ்ட் இது. இதில் உங்களுக்கு எது எது அப்ளை ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணக்கூடிய லிஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுனால தான் இப்படி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹாப்பி ட்ராவல்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.